على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் நல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மக்ரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை பார்த்து அந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளையும் செயல்முறைகளையும் அமைத்துக் கொள்வதற்காக நாம் அனைவரும் துஆ செய்து வருகிறோம். இதில் பெரும்பாலான சகோதரர் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் சில பேர் கலந்து கொண்டு அதன் மூலமாக செய்தியை தெரிந்து கொண்டு தங்கள் வாழ்நாளில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் விளங்குகிறோம். தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய துவாக்கள் வரிசையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதெல்லாம் ஜமாத் தொழுகையில் நாம் கலந்து கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கும் இமாமுக்கான உறவு என்பது சலாம் கொடுத்து முடித்த பிறகு முடித்து விடுகிறது. இரண்டாவது, ஜமாத் தொழுகையில முக்கிய குறிக்கோளாக சொல்றது சமுதாய ஒற்றுமைக்காக அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு இமாம் பின்னாடி தொழக்கூடிய மாமூன்கள் ரெண்டு பேருக்குமான தொடர்பு எதுவரை என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று கையை உயர்த்தி தக்பீர் சொன்ன பிறகு சலாம் கொடுத்து விட்டால் இமாமுக்கும் அவங்களுக்குமான உறவு முடித்து போச்சு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு இமாம் அவங்க அவங்க கேட்டுக்குவாங்க, பின்னாடி சொல்லக்கூடியவங்க அவங்க அவங்க கேட்டுக்குவாங்க. இதுதான் ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுத்த முறையாக இருக்கிறது. ரெண்டாவது துவாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சப்ஜெக்டே தொழுகைக்கு பிறகு துவா தான். அங்கே தான் சொல்லிக் கொடுத்தாங்க. அது துவாவும் ஒரு இபாதான்னு சொல்லி, துவா என்பதும் இபாதத்தோடு சேர்ந்தது. அதனால் தொழுது முடிந்த பிறகு அவசரமாக சென்று விடாமல் நம்முடைய தேவைகளை டெய்லி நமக்கு நாமே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக சில முக்கியமான வாசகங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அது குறிப்பாக இன்னைக்கு பார்க்க போகிற ஹதீஸ் புகாரில் 2822, 2823 இந்த ரெண்டு ஹதீஸ்லையும் ஒரு 7 வகையான விஷயத்திலிருந்து பாதுகாப்பு கேட்குறாங்க. 7 வகையான விஷயங்கள். முதலாவது என்ன கேட்குறாங்க? அல்லாஹ்வினை அவமதிக்க மினல் அஜ்ஸி. முதல் வகையான பாதுகாப்பு தொழுது முடிச்சதை கேட்குறாங்க. ஏன்னா அஜ்ஸினா என்னன்னு சொன்னாக்கா இயலாமல் போகிற விஷயம். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இயலாமல் போகிறதோ அதுலேருந்து எனக்கு பாதுகாக்க முடியாதா? நான் இயன்றவரை என்னால் முடிந்தவரை செய்து கொண்டே இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களையும். அது தொழுகை விவாதத்தாக இருக்கட்டும், மற்ற உலகத்தில் பொருளீட்டு விஷயமாக இருக்கட்டும், இது எதெல்லாம் நம்ம முயற்சி செய்கிறோமோ அந்த முயற்சியில் நான் இயலாமல் ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் என்று கேட்க சொன்னாங்க. அடுத்ததாக அல்லாஹ்வை அவமதிக்க மினல் கஸ்லி என்று சொன்னால் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனம் என்னது? செயலை செய்வதற்கான ஆற்றல் நம்மகிட்ட இருக்கும், அதை செய்ய முடியும் நம்மளால. ஆனால் என்ன செய்யறதுனாக்கா பாயப்பட்டு பண்ணுற வேண்டியது, அவ்வளோதான். சாதாரணமாக தொழுகையாளிகள் கூட சில பழக்கங்கள் இருக்கிறது. தொலை வரவங்களே ரொம்ப பேர் கிடையாது. தொலை வந்தவங்க கூட சூரிய உதயமான பிறகு எப்படா போய் தூங்கலாங்கிறது தான் முக்கிய குறிக்கோளாக வச்சுருக்கிறோமே தவிர அந்த நேரங்களில் தான் நமக்கு தேவையான எனர்ஜிகளை எல்லாம் கொடுப்பதாக ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சயின்டிஃபிக் நிரூபிச்சிருக்காங்க. இன்னைக்கு சூரியன் உதயமாவதற்கு முன்பாக எழக்கூடிய ஒரு மனிதன், சூரியன் உதயமான பிறகு வேலையை செய்யக்கூடிய மனிதன், இந்த 2 பேருக்கும் மிகப்பெரிய ஆற்றலை தருவதாக ரசூலுல்லாஹி சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சயின்டிஃபிக் இன்றைக்கு விஞ்ஞானத்துறை அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் யாரும் தூங்க ஆரம்பித்து விடுகிறார்களோ, திருப்பி சூரியன் உதயமான பிறகு யார் தூங்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆற்றலுடைய அந்த பவர் குறைய ஆரம்பிச்சிருது என்று கண்டுபிடித்து இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். அதனால் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க வேண்டும், எப்போது விழித்திருக்க வேண்டுமோ அப்போ விழித்திருக்க வேண்டும், அந்த சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது என்றும் கேட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வை அவமதிக்க மினல் புஹ்லி. 3வது சப்ஜெக்ட் புஹ்ல் சொன்னது கஞ்சத்தனம்.
ஒன்று வீண் விரை வந்து தப்பு மார்க்கத்தில் வீண் விரையும் செய்யக்கூடாது. அதே நேரத்தில் எதுக்கெல்லாம் செலவு செய்ய வேண்டுமோ அதுக்கு கண்டிப்பாக செலவு செய்ய வேண்டும். அந்த செலவு செய்கிற விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வரும், பொருளாதாரமும் வரும். இன்னொன்று தேடுகிற விஷயத்தையும் குறிப்பதாக சொல்லி விடுறாங்க. தேடுகிற விஷயம் கல்வியாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அதில் கூட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. நல்லா ஃபுல் எஃபர்ட் போடணும். அதில் எவ்வளோ முடியுமோ ஃபுல் எஃபர்ட் போகணும். எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நமக்கு ஒரு விஷயத்தை எல்லாம் கொடுத்துருக்காங்க என்று சொன்னால், ஒரு பொறுப்பாக இருக்கட்டும் அல்லது வேறு விஷயங்களாக இருக்கட்டும், அந்த விஷயத்தில் வந்து 360 டிகிரி போடணும். அதில் மேக்சிமம் போடணும். அதில் மேக்சிமம் போட்டு பார்க்கணும். அதுக்காக அந்த கேட்டு வச்சுக்கிறாங்க. சொல்லுங்கள், கஞ்சத்தனை என்பது வெறும் செலவுப்படுத்த மாத்திரம் இல்லை, பல விஷயங்களில் கஞ்சத்தனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரசூலை கேட்க சொல்லியிருக்காங்க. 4வதாக அவுது பில்லாஹி மினல் ஜுப்னி. ஜுப்னினாலும் சரி, கோழைத்தனம், வீரத்தனம் இல்லாமல் உள்ளத்தை அணிந்ததில் ஒரு ஸ்ட்ராங்கு எண்ணம் இல்லாமல் எதை நடந்தாலும் பயந்துக்கிட்டு இருக்கிறது. அது வந்து உடல் ரீதியாக நான் சொல்லலை. இருக்குது உடல் ரீதியாக வயசாக பலகீனம் ஏற்படும். அந்த பலகீனத்தை பற்றி பேசல. மாறாக உள்ளத்தில் ஒரு ஸ்ட்ராங் தன்மை இல்லாமல் எதை கண்டாலும் ஒரு பயப்படுகிற ஒரு நிலைமை. சில பேர் கோழைத்தனமாக இருப்பாங்க. எந்த விஷயத்துக்குமே நம்மளால் செய்ய முடியாது, நம்மளால் இதை படிச்சிட முடியாது, நம்மளால் விளங்கிட முடியாது, இந்த விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது, அங்கே போனால் அங்கே போய் மாட்டிக்குவோம், இங்கே போனால் இங்கே போய் மாட்டிக்குவோம். எந்த துறை இருந்தாலும் அதுதான். பொருளாதாரத்துக்கு தேடுகிற விஷயமாக இருந்தாலும் அந்த கோழைத்தனம் இருக்கக்கூடாது. அல்லாட்ட துவா செஞ்சுட்டு ஃபுல் எஃபர்ட் போட்டால் நமக்கு ஃபுல் எஃபர்ட் எப்போ போடுறோமோ அப்போ வந்து கோழைத்தனம் நம்மகிட்ட இருக்காதுன்னு சொல்லி சில கேட்க சொல்லியிருக்காங்க. 5வதாக அல்லாதுமையின்றே அவதிமிக்க உரத்த இதாக அது உணரும். இதுக்கு என்ன அர்த்தம் சொன்னாக்கா, வயசாகி போய் ஒரு இயலாமை வரும்ல, வயசாகி போய் 80 வயசு 90 வயசு அல்லது 60 வயசு 70 வயசு இதில் வந்து முடியாமல் போயிடும் சில பேர்களுக்கு. அந்த முடியாமல் போய் மற்றவர்கள் வந்து இழிவாக கருதக்கூடிய நிலை ஒன்று வரும். எல்லாருக்குமே நல்லா காப்பாற்றணும். அதுலேருந்து நம்மோடு இருக்கிற மனைவி, நம்முடைய பிள்ளைகள், சுற்றத்தார்கள், பிள்ளைகள்லாம் அங்கே நம்ம அந்த இயலாமல் போகிற அந்த நேரத்தில் அவங்க இழிவாக கருதுவாங்க. அந்த இழிவை பற்றி ரசூலா பேசுகிறாங்க. என்னண்டு அது மாதிரி நான் இடக்கூடாது யாருன்னு கேளுங்கிறாங்க. நம்மள பார்க்கணும். அது வயசாகிறது சொல்கிறாங்க. சில பேர் வயசாகி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அல்லாவுடைய கிருபையால் 100 வயசு 100 வயசு இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மனசுக்கு தேவை ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, உழைப்பாங்க நல்லா. அதை பற்றி பேசுகிறவங்க ரசூல் சாஸ்திரம் என்ன சொல்கிறாங்க, வயது முதிர்ந்த பிறகு இயலாமை ஆன பிறகு மற்ற சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் இழிவாக கருதுகிறாங்கல்ல, அது அந்த அந்த இயலாமையை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன்னு கேட்க சொல்கிறாங்க நம்மகிட்ட. அடுத்ததாக 6வதாக அல்லாதுமே அவதுமிக்க பித்தனை துணியா. இந்த உலக வாழ்க்கையில் வந்து ஏற்படுகிற குழப்பங்கள், இந்த குழப்பங்கள் வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஒவ்வொரு காலத்தில் ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பங்கள் ஒரு டிஃபால்ட் கிடையாது. இப்போ 2026 ஒரு குழப்பம்னாக்கா அந்த குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு தேடணும். போன வருஷம் ஒரு குழப்பம் வந்துருக்கும், அதுலேருந்து பாதுகாப்பு தேடணும் உலகத்தில். அதுக்கு இப்போ டெய்லி ஒரு குழப்பம் ஏற்படணும். அந்த குழப்பத்தின் மூலமாக என்ன ஆகுனாக்கா அந்த ஈமானுடைய ஸ்ட்ராங் தான் குறையும். ஏன்னா குழப்பம் வந்து சுற்றி இருக்குது இல்லையா, அந்த குழப்பம் சுற்றி இருக்கும்போது அதை பார்க்கும்போது ஈமான் கொண்டவர்கள் கூட சருகிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த குழப்பம் உலகத்தில் ஏற்படும். இது 6வது. 7வது கேட்டாங்க, அல்லாஹ் மீன் அவதிமிக்க மின் பித்தனத்தில் கபர், அதாபில் கபர். அதாவது கபரு மௌத்தான பிறகு கபருடைய வேதனை ஒன்று இருக்கிறது. அங்கு கூட சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் அந்த குழப்பம் பிளஸ் வேதனையை விட்டு நான் பாதுகாப்பு தருகிறேன் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 7 வகையான விஷயத்தை நாம் கேட்குறோமா கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம கேட்கறது வேறு விஷயமா இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்க சொன்னது என்னது, 2822 படிச்சு பாருங்க. 2823 அதிசயம் இருக்குது. இந்த விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குது. தேவைப்பட்டால் அரபிய முடியுமானால் மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரபி முடியல, நம்மளால் வந்து படிக்க முடியாது என்ற சூழல் இருப்பவங்க இந்த வரிசை அடுக்கி வச்சுக்கணும். முதல்ல ஒன்று 7 பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த 7 பாயிண்ட்டை மைண்டில் அடுக்கி வச்சுக்கிட்டு தொழுது பிறகு அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். மூத்த வரைக்குமே கேட்டுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த ஃபுல் சப்ஜெக்ட் வந்துருச்சு. இந்த உலகத்தில் வந்து ஈமானோடும் இபாதத்தோடும் சரியான பாதையிலையும் ஆரோக்கியத்தோடும் விஷயங்கள் கேள்விகளாக பொருள் எல்லாமே வந்துருச்சு இல்லை. அப்போ எந்த விஷயத்தை நாம் கேள்விகளாக இருந்தாலும் இந்த 7 விஷயங்கள் தேவைப்படுகின்ற காரணத்தினால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்ட துஆவுல இது வந்து முன்னுரிமை பெறுகிறது. எல்லாரும் சஹாபாக்கள் இதை கேட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த 7 விஷயத்தை தான் பாடமாக அவங்க நடத்துவாங்களா. அங்கே போயிட்டு சஹாபாக்கள் வந்து சில இடங்களுக்கு அவங்க வந்து ஜனாதிபதி அனுப்பி வைப்பாங்க. வெற்றி பெற்ற பிறகு அங்கே போய்
துவா செய்கிற சப்ஜெக்டை சகாபாக்கள் பாடம் எடுத்தாங்கன்னு சொன்னாக்கா முதல்ல இந்த 7 விஷயத்தை தான் அவங்க வந்து பாடம் எடுப்பாங்களாம். அது பிள்ளைகளுக்கு மனப்பாடம் பண்ணி கொடுப்பாங்களாம். அந்த அளவுக்கு வந்து முக்கியமான துவாவாக இருக்கிறது. அப்போ அந்த தொழுகைக்கு பிறகு அதிகமாக நாம் துவா வந்து கவனம் செலுத்தணும். நமக்கு உலக தேவைகளை கேட்கணும், அல்லாஹ் தருவான். ஆனால் இதில் கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் உலக தேவைகளெல்லாம் உள்ளடக்கிய துவா இல்லை. இதை கேட்டோம்னாக்கா எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ் நம்ம உதவி செஞ்சு விடுவான். அதனால் தொழுகை பிறகு அவசரமாக சென்று விடாமல் 2 நிமிஷம் தான் பிடிக்கும். ரொம்ப நாள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பிடிக்கும். அப்போ அந்த 1 நிமிடம் 2 நிமிடம் நம்ம செலவு செஞ்சாலாம் அந்த தொழுகையோடு சேர்ந்து துவாவுடைய பழக்கம் நம்மகிட்ட இருக்கும் பொழுது ஒரு சிறந்த ஒரு தொழுகை முறையாக இருக்கும், துவா செய்த முறையாக இருக்கும். ரஹ்மான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த போன்ற விஷயங்களை ஆழமாக மனதில் பதிந்து நம்முடைய அந்த வணக்க வழிபாடு விஷயங்களில் முழுமையாக கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக அல்லாஹ் இது போன்ற விஷயங்களை கொடுத்து தீருவோம். ஏன்னாக்கா இதுக்கு எல்லாமே வந்து என்னது நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப் சம்மந்தப்பட்டது. சில உலக தேவைகள் சில நேரம் கொடுக்க மாட்டான் அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் இது வேணும் உனக்கு வேணான்னு சொல்லி. ஆனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வேணால் சில கேட்டு பாருங்கள். சோம்பேறித்தனம் வராது, அதுக்கப்புறம் கொலைத்தனம் வராது, கஞ்சத்தனம் வராது, உலகத்தை ஒரு குழப்பம் நம்ம வந்து எந்த அட்டாக் பண்ணாது. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த 6 விஷயங்கள் நம்ம கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு இன்னும் ஒரே விஷயம் தான் பாக்கி இருக்கு, கபர் மட்டும் தான் பாக்கி இருக்குது. அதையும் நல்லா காப்பாற்றிடுவோம். அதனால் இன்ஷால்லாஹ் இந்த துஆவை சரியாக நம்ம மனப்பாடம் செய்து அதை புரிந்து கொண்டு அல்லாஹ்விடம் கேட்கக்கூடிய பாக்கியத்தை வருமா எனக்கும் உங்களுக்கு தருவானாக. வாக்குறுதான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த